கூகுள் பேல ஒருத்தவங்களுக்கு நீங்க அமௌண்ட் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாப்பீங்க. அப்போ வந்து அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து சென்ட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து ஷோ ஆகும். எதனால இந்த மாதிரி வருது, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். கூகுள் பேல நீங்க வந்து யாருக்காச்சும் அமௌண்ட் வந்து சென்ட் பண்றப்ப இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். மணி வில் பி ரீஃபண்டட். அதுக்கப்புறம் கீழே ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. Receivers bank does not allow payments to this bank account. If money was debited, it will be refunded within next 3 days அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து யாருக்கு வந்து ஜிபேல வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் சர்வர் இஷ்யூவா இருக்கும், இல்ல வந்து யூபிஐல ஏதாச்சும் பாத்தீங்கன்னா வந்து டெம்பரவரியா ஏதாச்சும் இஷ்யூவா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா வந்து நீங்க அனுப்புன அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகாது. ஸோ இது எப்போ ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து 100% வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து போயிடும். பட் வந்து இந்த ப்ராப்ளம் வரதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களோட பேங்க்ல இருக்கக்கூடிய சர்வர் இஷ்யூ இல்ல யூபிஐல இருக்கக்கூடிய சர்வர் இஷ்யூ. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். இந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிருப்பீங்க, அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு டெபிட் ஆயிருக்கும், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகாம வந்து இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடும். ஸோ அதை நினைச்சு யாருமே நீங்க வந்து பயப்பட தேவை கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு சிம்பிளா ஒரு சர்வர் இஷ்யூ தான். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்க பேமெண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஆயிடும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எதனால வருது அண்ட் இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதையுமே தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.